ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய், என்னடா காலையில இவ்வளவு கோவமா வர? என்ன விஷயம்? மாமா, நைட்ல தூக்கமே இல்ல மாமா. சரியான தலைவலி வேற. ஒரு காஃபி போட்டு தர சொல்லலான்னு யாழ்னிய தேடினா அவளே ஆளை காணும். காலங்காத்தால எங்க போனானே தெரியல மாமா. எனக்குமே இன்னும் காபி வரல. உங்களுக்கும் காஃபி வரலையா? நான் ஒரு டோர் வெளியே போய் காபி சாப்பிட்டு வரலாமா? மாமா வாங்க மாமா. நேத்து நடந்தது நினைச்சு மண்டைக்குள்ள அப்படியே கோபம் பயங்கரமா இருக்கு. சொல்ல போனா கபடி ஆடுது மாமா. 2 காஃபி இல்ல நான் 4 காஃபி குடிச்சாதான் எனக்கு அந்த கோவமே அடங்கும். ஏய், நீ சொல்றத பார்த்தா நல்லா 40 காபி குடிக்கணும் போல. சின்ன பையன், உன் மனசுல உள்ளத பேசிட்ட, நான் என்ன பண்ண முடியும்? சரி வா போலாம். வாங்க மாமா, வாங்க 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 சீக்கிரம் வாங்க. நாம போய் ஒரு நல்ல கடையில காபி குடிச்சிட்டு வருவோம். ஐயோ அத மாமனும் மருமகனும் காலையிலேயே எங்க கிளம்பிட்டீங்க? அது அத காபி குடிக்கலான்னு கடைக்கு போறோம். என்னது, காஃபி குடிக்க கடைக்கு போறீங்களா? ஏன் வீட்ல காஃபி இருக்கும்போது எதுக்காக கடைக்கு போனோம்? அத நீங்க முதல்ல கிச்சன்ல போய் பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஏ ஓ மாமா, அப்ப காபி இல்லையா? போறா பாப்போம். ஐயோ, ஐயோ கடவுளே. ஐயோ மாமா, பசிக்குது மாமா. அதாவது வந்துட்டு ஐயோ, என்னங்க இது? நேத்து போட்ட பாத்திரம் எல்லாம் கிச்சன்ல போட்டது போட்டபடியே இருக்கு. இன்னும் பசங்க தூங்கி எந்திரிக்கலையா? என்னங்க இது, பால் பாக்கெட் கூட எடுத்து வைக்காம இருக்காங்க. ஐயோ, வாசல்ல கோலம் கூட போடல. ஐயோ கடவுளே. டேய் டேய், இதெல்லாம் ரொம்ப வேலை பார்த்தாங்க, அதனால அசந்து தூங்கி இருப்பாங்க. மாமா, நீங்க எப்போ போய் பேச ஆரம்பிச்சீங்க? எனக்கு வேலை பார்த்ததெல்லாம் புனிதம், ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் மத்தவங்களா? சும்மா இருங்க. ஐயோ, என்னங்க இது? யாழினி அமுதால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாசல்ல இன்னும் கோலம் கூட போடல, பால் பாக்கெட் கூட எடுத்து வைக்கல, கிச்சன் கிளீன் பண்ணாம எல்லாமே அப்படியே போட்டது போட்டபடியே இருக்கு. என்னங்க, வாழ்ற வீட்ல இப்படி எல்லாம் பண்ணா எப்படிங்க மகாலட்சுமி வீட்டுக்கு வருவா? ஐயோ, நான் சூரியன் உதிக்கிறதுக்குள்ள கோலம் போட்டாகணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எல்லாம் அப்படி இப்படியே இருந்தா என்ன பண்றது? மா, என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி காலையிலேயே இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல புனிதா, இந்த பொண்ணுங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னே தெரியல. வாசல்ல கோலம் கூட போடல, காஃபி போடல, கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணாம அப்படியே கிடக்குமா? யாழினி எந்திரிச்ச நேரம் எல்லா வேலையும் பாத்திருப்பாளேமா. புனிதா, நான் 5 மணில இருந்து அவளை தேடுறேன், ஆளையே காணோம். ஆளை காணுமா? மாமா, யாழினிக்கு போன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேளுங்க. அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் புனிதா. போன் ரிங் ஆகுது, அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. ஒருவேளை என் அப்பா அம்மாவை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, மாமா கிட்ட வரை நம்ம பிளான் சொல்லவே இல்லையே. மாமா, மாமா. என்ன அமுதா? எந்திரிங்க மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எது பேசுறதா இருந்தாலும் 1 மணி நேரம் கழிச்சு பேசு, நான் தூங்கிக்கிறேனே. சரியா போச்சு, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல மாமா. ப்ளீஸ் எந்திரிங்க, எந்திரிங்க. ஷோ,
என்ன அமுதா கொஞ்ச நேரம் தூங்க விடுறியா நீ? மாமா நைட்டு நானும் யாழ்னியும் ஒரு பிளான் போட்டோம்.